ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வைரலாக நியூஸ் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொன்னுட்டாரு அப்படின்ற நியூஸ் தான். அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கமெண்ட் போடுறீங்க கீழே. அவன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கொன்னது கரெக்டு தான், அந்த மாதிரி தப்பு பண்ணால் அப்படி தான் கொல்லுவாங்க, கள்ளக்காதல் வச்சுருந்தா அப்படி தான் கொல்லுவாங்க, அஃபேர் வச்சுருந்தா அப்படி தான் கொல்லுவாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், கொல்றது கரெக்டான செயலுங்களா? நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொல்லியிருக்காங்க? கொள்ளை அடிக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாது தான், கொள்ளை அடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கொலை பண்ணக்கூடாது, மற்றவங்களை போட்டு அடிக்கக்கூடாது, அப்படிலாம் சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து தானங்க வளர்க்குறாங்க பெரியவங்க. இது தமிழ்நாட்டு கல்ச்சர் தானே, இது தானே ஃபாலோ பண்ணோம். அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லலை, தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, கோர்ட் இருக்குது, சரிங்களா? அதுக்குன்னு சங்கம்லாம் இருக்குது, அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு என்னங்க கொலை பண்ணுறது என்னங்க பழக்கம்? அந்த குழந்தை முன்னாடி அந்த மாதிரி பண்ணுறீங்க. அந்த குழந்தைக்கு வந்து மைண்டில் வந்து அது ஆழமாக பதிஞ்சிட்ருக்கோம், கண்டிப்பாக பதிஞ்சிட்ருக்கோம், இல்லைன்னு சொல்லாதீங்க. 5 வயசு குழந்தைக்கு வந்து நம்ம இப்போ என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து மைண்டில் பதியும். இப்போ வந்து அவன் என்ன நினைப்பான், யாரா தப்பு பண்ணால் உடனே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தப்பான ஒரு பேரண்ட்டாக, சரிங்களா? அவங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் நல்லவர் தானே, இவர் ஏன் கொலை பண்ணுறாரு, ஏன் பேடு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாரு? என்ன கமெண்ட் போடுறீங்க? கொல்றது, அவள் அந்த மாதிரி பண்ணால் கொல்றது கரெக்ட் தான்ப்பா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, நீ எவ்வளோனா கஷ்டப்படுப்பா, நீ என்னத்துக்கு கொல்ற? எல்லாத்தையும் போய் சொல்லு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேட் எக்ஸாம்பிளாக எடுத்துப்பாங்க. என்ன வேணாலும் வீடியோ எடுத்து சித்தரிச்சுட்டு, சரிங்களா? இப்போ ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா என்ன வேணாலும் வீடியோ எடுத்து சித்தரிச்சுட்டு அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு அழுது நாடகம் ஆடுவாங்க. எல்லாத்தையும் நம்புவீங்களா? சோஷியல் மீடியாவில் என்ன போட்டாலும் நம்பணுமா நாங்கள்? அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்னால தான் குடும்பங்கள் சிதைந்து விட்டதுங்களாம். எவ்வளவோ ஃபேமிலி கிரியேட்டர் இருக்காங்க, சரிங்களா? ஃபேமிலி இதுவில் க்ரியேட் பண்ணி எவ்வளோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஃபேமிலி கண்டென்ட் போட்டே பெரிய ஆளானவங்களாம் இருக்காங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில். இன்ஸ்டாகிராம்னால குடும்பம் அழிஞ்சிச்சு. ரீல்ஸ் மோகம், என்ன மோகம்? மோகத்துக்கு ரீல்ஸ் மோகம், என்ன ரீல்ஸ் மோகம்? எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் எடுத்துனே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்குமா ஒருத்தருக்கு 24 மணி நேரமும்? எதனா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே ரீல்ஸ் பண்ணுறது தான் காரணம், யூடியூப் வச்சுருக்கிறது தான் காரணம், இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களாம் யார் கடவுளுக்கு பர்சனல் செக்ரட்டரியா? கொன்னுடணும், எதனா ஒரு தப்பு பண்ணால் கொன்னுடுவீங்களா நீங்கள்? கத்தி எடுத்து கொல்றது அதெல்லாம் என்னங்க பழக்கம்? ரேப் பண்ணி போடுறது சின்ன குழந்தைய. என்ன ஊர் தமிழ்நாடுன்றீங்க, கலாச்சாரத்துக்கு பேர் போன ஊர் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க. கொல்றதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, கற்பழிக்கிறதுக்கு தான் எங்கள் ஊர் இருக்குங்களா? தமிழ்நாடை வந்து ஏன் சுடுகாடாக மாற்றின்னு இருக்கீங்க? சொல்லுங்கள். எதனா கேட்டால் முதலமைச்சர் மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு. நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டு. அந்த குழந்தைய வந்து குழந்தை முன்னாடி உட்காந்து அழுவுறது வேறு, நீலி கண்ணீர் வேறு. எதுக்கு கொல்ற, எதுக்கு நீலி கண்ணீர் விட்ற? பிடிக்கலாம் பிடிக்கலட்டு போயினேரு. இந்த கொல்ற வேலைலாம் எதுக்கு வச்சுக்கணும் சொல்லுங்கள்? கொல்ற அதிகாரம் யாருக்கு கொடுக்குறது? யாருக்கு கொடுத்துருக்காங்க கொல்ற அதிகாரம்? எப்போ பார்த்தாலும் கத்தி எடுத்து கொல்றது, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கத்தி எடுத்து கொல்றது, ரேப் பண்ணி போடுறது, கொள்ளை அடிக்கிறது.